என்ன தெரியணும்? இப்பவே மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. மாப்பிளைக்கு அந்த கலிவர்தனை பத்தி எல்லாமே தெரியும் தானே, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலிவர்தன் தான். அவனை சூளைக்கு விறகாக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ அக்காவை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அந்த கலிவர்தன் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அதை நாம எப்படி தடுத்து நிச்சயதார்த்தத்தை பண்ணணும்னு மட்டும் யோசிப்போம். சரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வா. என்ன பாக்குறீங்க? உங்க 2 பேருக்கும் 2 குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுத்துல முதல்ல எதை சொல்லட்டும்? ஏங்கி பிங்கி பாங்கி போடலாமா? சரி, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், நீ ஆளு வச்சு கடத்தின மாப்பிளைய நாங்க காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். செகண்ட் குட் நியூஸ், நாளைக்கு பூசாரி குடிச்சு கொடுத்த அதே நல்ல நேரத்துல நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. நீ உன் இடத்துல உன் வீட்டுக்குள்ள இருந்து பிளான் போட்டாவே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ என்னடானா என் இடத்துல என் ஸ்டேஷன்ல என் லாக்கப்ல இருந்த பிளான போடுற. அதுவும் டம்மி போலீஸ் அனுப்பி மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ண பாத்தியா? நானே நம்பிட்டேன் நீ பயங்கரமான ஆளுதான். ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, அத ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணணும். எதிரிக்கு தெரிய விடாம பாத்துக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த ஸ்டேஷன் முழுக்க ஒவ்வொரு இன்ச்சையும் சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அது தெரியாம நீ பிளான் பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு கோயில்ல தட்டு மாத்தி நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ என்னோட கஸ்டடியில தான் இருக்க போற. சோ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பர்த்தா, இவெல்லாம் ஒரு ஆளு. தம்மா தூண்டு இருந்துகிட்டு என் முன்னாடி நின்னு என்ன திமிரா தெனாவட்டா பேசிட்டு போற பாத்தியா? இவளுக்கெல்லாம் எங்க இருந்துதான் இவ்வளவு தைரியம் வருது? எல்லாம் அந்த சிசிடிவி இருக்கிற நம்பிக்கையில தானே? டே முரளி, என்னடா இங்க ஒரு சிசிடிவி இல்ல? அப்புறம் எப்படா கண்டுபிடிச்சாவ? இங்க சிசிடிவிலாம் இல்ல. எவனோ ஒரு கான்ஸ்டபிள் தான் மறைஞ்சிருந்து உளவு பாக்குறான்னு நினைக்கிறேன். இந்த செல்போன் கொடுத்தான்ல கான்ஸ்டபிள், அவன் தான் மொபைல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான். டேய், அவன் நம்ம ஆள்றா. அவனெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். வேற எவனோ தாண்ட நம்ம பிளானை தெரிஞ்சு சொல்லியிருக்கான். யாரா இருக்கும் இப்போ? இவன் தாண்டா அந்த கருப்பாடு. பா, இவனே சத்தவ மாதிரி கிடக்குறான். இவன் எங்க உளவு பார்க்க போறான்? இல்லடா, இவனே தான். தூங்குறவனை கூட நம்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாத்தியா? இவனை நம்பவே முடியாதுடா. இவன் நடிக்கிறான்டா. எவ்வளவு நேரம் தான்டா போதையிலே இருப்பான்? ஏய் ஏய், எந்திரா. டேய் எந்திரா. டேய் டேய் எந்திராங்கற. டேய் டேய் எந்திராங்க. பா,
பா இவன் தான் நம்ம பிளான் பண்ண எல்லா நியூஸையும் இது மூலமா அவளுக்கு பாஸ் பண்ணிருக்கான். டேய் டேய் எழுதுடா சொல்றா. டேய் எழுதுடா. ஏய் டேய் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு ஒண்ணுமே டேய். புரியல. டேய் டேய் மரியாதை சொல்ல போறியா இல்லையா? எழுதுடா. டேய், விடுங்க சார். ஏய். இருக்காதீங்க. எழுதுடா. டேய் அவனை விடுறா. அவன் வச்சிருந்ததான் எல்லாம் சொல்லிருச்சு. இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கானு. போதையில மயக்கம் வந்த மாதிரி கடந்து நம்ம பேசுனது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான்டா. பா இவனை விடக்கூடாதுப்பா, இங்கே கொண்டு போட்டுருணும். டேய் விடுறா. இவனை எழுப்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வெறும் அம்புதான்டா. அவ இவனை கொண்டு வந்து செல்லுல போடும்போதே சின்னதை நான் டவுட் பட்டேன்டா. ஆனா சிதம்பரத்தோட பேத்திக்கு அவ்வளவு மூளை வேலை செய்யுமான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டான்டா. என்னையவே கண்காணிக்கிறதுக்கு ஆளை செட் பண்றாளோ அவ. இனிமே என்னுடைய பிளானை எப்படி அவ தெரிஞ்சுக்கிறான்னு நான் பாக்குறேன். அதான் நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சிருக்கால. இன்னும் நிறைய நேரம் இருக்கே நமக்கு. இனி நான் போடுற பிளானை குடும்பமே தலைகீழ நின்னாலும் கண்டுபிடிக்க முடியாதுடா. அப்படி ஒரு பெரிய பிளானை போட்டு இந்த நிச்சயத்தை நான் நிறுத்துறேன்டா. 4 மிதி மிதிச்சாதான் ஆத்திரமே அடங்கும். இந்த கலிவர்தனையே ஜெயில வச்சிட்டியா? உனக்கு இருக்குடி. வலிக்குதா? இல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிருந்தா நரம்பு கட்டா இருந்திருக்குமா. நான் கொஞ்சம் விட்டிருந்தா அவன் உங்களை குத்திருப்பான். சரி, அந்த கலிவர்தன் தான் கடத்திருக்கான்னு யூகம் பண்ணி கண்டுபிடிச்சா ஓகே. ஆனா சரியா மாப்பிளைய அங்கதான் வச்சிருந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்ச? சும்மா தோணுச்சு அவ்வளவுதான். இல்ல, நீ எதையோ மறைக்கிற. என்ன பண்றன்னு உண்மையை சொல்லு. அன்னைக்கு கோயில்ல கலிவர்தன் கிட்ட சவால் விட்டதுக்கு அப்புறம் ரகசியமா பல விஷயங்கள் நீ பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ம்ஹும். நீ நாளைக்கு நடக்க இருந்த நிச்சயத்தை இன்னைக்கு பண்ணலான்னு சொன்ன. அந்த கலிவர்தனை அரெஸ்ட் பண்ண வச்ச. இன்னைக்கு போலீஸ் வந்து மாப்பிளைய அரெஸ்ட் பண்ணதை கூட நாங்க நம்பிட்டோம். ஆனா நீ நம்பல. காட்டுக்குள்ள அவங்க இருந்த இடத்துக்கு நீ கரெக்டா கூட்டிட்டு போன. இப்ப அவங்க இருந்த செங்க சூளைய கரெக்டா கண்டுபிடிச்சு அங்கதான் இருக்காங்கன்னு என்னையும் கூட்டிட்டு போன. எப்படி இதெல்லாம்? பரவாயில்லையே, நீங்களும் என்ன நல்லாதான் கவனிச்சிருக்கீங்க. அந்த கலிவர்தன் லாக்அப்ல இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட விட்ட சவால்ல அவன் தோக்க கூடாதுன்னு வெறியில இருப்பான். அதோட இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டா அது அவனுக்கு முதல் அடி. அதனால அவன் எந்த எல்லைக்கும் போவான். அது மட்டும் இல்லாம ரோகிணிக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்ல எந்த நல்ல காரியமும் நடந்துடக்கூடாதுன்னு அவனோட மனசுக்குள்ள ஆழ விருட்சமா வளர்ந்து நிக்குது. அதுக்காக அவன் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவான். அதனாலதான்